Hello everyone, welcome and welcome back to our channel. It's me Sathya. இன்னைக்கு நம்ம சேனல்ல subscribers suggested videos தான் பார்க்க போறோம். நம்மளோட subscribers நிறைய பேர் வந்து டார்க் சர்க்கிள்கான ரெமெடிஸ் கேட்டிருந்தீங்க. நம்ம ஃபேஸ் எவ்வளவுதான் பிரைட்டா இருந்தாலும் நம்ம ஐஸ் மற்றும் இந்த டார்க் சர்க்கிள் வந்து டார்க்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹோல் ஃபேஸ்மே வந்து ரொம்பவே டல்லா தெரியும். இந்த வீடியோல இந்த மாதிரி டார்க் சர்க்கிள் வரதுக்கு ரீசன் என்ன பிளஸ் அந்த மாதிரி டார்க்னஸ் ரிமூவ் பண்றதுக்கான ஒரு அண்டர் ஐ மாஸ்க்கும் பிளஸ் அண்டர் ஐ ஜெல்லும் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டார்க் சர்க்கிள் வரதுக்கு என்னென்னலாம் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் லேக் ஆஃப் ஸ்லீப். ஸோ நம்ம அதிகமா தூங்கல அப்படின்னா வந்து நம்மளுக்கு டார்க் சர்க்கிள் வரும். அண்ட் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் வந்து நம்மளுக்கு டார்க் சர்க்கிள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து 8 hours ஆஃப் குட் ஸ்லீப் வந்து இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதிகமாக வந்து ஃபோன் அண்ட் லேப்டாப்பை யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் ஃபோனையோ இல்லை லேப்டாப்பையோ பார்த்துட்டு இருந்தாலே வந்து உங்கள் கண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும், இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் அண்ட் லேப்டாப்லேருந்து வர ப்ளூ ரேஸ் வந்து நம்மளோட ஐ அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்ம கொஞ்ச நேரம் வந்து ஃபோன் பார்த்தாலோ இல்லை வந்து லேப்டாப் பார்த்துட்டே இருந்தாலோ ஐ இரிட்டேஷன் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரமாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு டார்க் சர்க்கிள் வரதுக்கு அதுவும் ஒரு ரீசன். ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ப்ளூ ரே கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி லேப்டாப்ல நீங்க அதிகமாக ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு இல்லை வந்து ஃபோன் அதிகமாக நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்க கண்ணாடி ஆன்டி ப்ளூ ரேஸ் கண்ணாடி மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளூ ரேஸை வந்து பிளாக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஐ இரிட்டேஷன் அண்ட் இந்த மாதிரி டார்க் சர்க்கிள் ப்ராப்ளம்லாம் வராது. அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டார்க் தீம் மோட் வந்து இருக்கும் உங்கள் ஃபோன்லேயே இன்பில்ட்டாக. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து அந்த பிரைட்னஸ் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ நைட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இல்லை மார்னிங் நீங்கள் ரொம்ப நேரமாக ஃபோனோ லேப்டாப்போ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபோனோ லேப்டாப்போ யூஸ் பண்ணும்போது இல்லைன்னா எப்பயாச்சும் உங்களுக்கு ஐ இரிட்டேஷன் கண்ணெல்லாம் எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அதை எப்படி குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க. அண்ட் அதை வந்து வச்சு நம்ம கோல்ட் கம்ப்ரஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் இல்லைன்னா காட்டன் டவல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி வச்சு நீங்கள் ஒரு 2 to 3 minutes வந்து லைட்டாக டேபிங் மோஷனில் ஸோ இதே மாதிரி டேப் பண்ணீங்க அப்படின்னா வந்து அந்த ஐ இரிட்டேஷனில் வந்து குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ட்ரிக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து சன் எக்ஸ்போஷர்னாலே கூட வந்து நம்மளுக்கு டார்க் சர்க்கிள் வரும். ஸோ எப்பவுமே வந்து வெளில போகும்போது வந்து ஒரு கூலிங் கிளாஸோ இல்லை வந்து ஒரு ஹேட் மாதிரி போட்டுட்டு உங்கள் ஐயை ப்ரொடெக்ட் பண்ணுங்க சன்லேருந்து. ஸோ சன்னால கூட வந்து நம்மளுக்கு டார்க் சர்க்கிள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ல வந்து அலர்ஜியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ கூட உங்களுக்கு டார்க் சர்க்கிள் வரதுக்கு அதுவும் ஒரு ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மஸ்காராவோ இல்லை காஜலோ நம்ம வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கிறத யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அது கூட வந்து நம்மளுக்கு அலர்ஜி ஆகி நம்மளுக்கு டார்க் சர்க்கிள் வரதுக்கு அதுவும் ஒரு ரீசன். ஸோ இதெல்லாம் தான் ரீசன் நம்மளுக்கு டார்க் சர்க்கிள் வரதுக்கு. அண்ட் இதுக்கான ரெமடிஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டார்க் சர்க்கிளை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஐ மாஸ்க் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஐ மாஸ்க்குக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டு அதனோட ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பியூர் ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரி கலர்லெஸ் ஆலோவேரா ஜெல்லை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தேகாவுடைய ஆலோவேரா ஜெல். நீங்கள் எந்த ஆலோவேரா ஜெல்லும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கொஞ்சோண்டு வந்து பொட்டேட்டோ ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறோம். அண்ட் இதில் கொஞ்சோண்டு வந்து ஹனி ஆட் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி பர்ஃபெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes வந்து உங்களுடைய ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி 2 காட்டன் பால் எடுத்துகிட்டு அதில் டிப் பண்ணி அப்புறமேட்டுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஐ மாஸ்க்காக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு மைல்டு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அது நீங்கள் ஐ மாஸ்க் அப்ளை பண்ணும்போது ஒரு ரிலாக்ஸிங் ஃபீல் கிடைக்கும். அண்ட் இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து பொட்டேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பொட்டேட்டோ ஜூஸ் வந்து நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்கிறதுனால டார்க் சர்க்கிள் ரிமூவ் பண்ணி அண்ட் நம்மளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இதில் ஆட் பண்ணியிருக்க ஆலோவேரா ஜெல் அண்ட் ஹனி வந்து நம்மளோட ஐஸ்க்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் அண்ட் மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது லைட்டாக வந்து பொட்டேட்டோ ஜூஸ் வரும். அதை நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸ்லேயே வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பொட்டேட்டோ மாஸ்க் மாதிரி கூட இருக்கும். ஸோ இதை வந்து 10 minutes வந்து நீங்கள் வச்சிருந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்டர் ஐ க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஸுக்கு ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த அண்டர் ஐ க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் ப்ளஸ் வைட்டமின் இ ஆயில் அண்ட் கோகனட் ஆயில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது கோகனட் ஆயில் ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்ப நேரமாக மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து 1 week வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு அலாய் கண்டெய்னரில் வந்து நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை நீங்கள் மார்னிங் தாராளமாக வந்து உங்களோட அண்டர் ஐயில் வந்து அப்ளை பண்ணிட்டு போகலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் ஆகுது. ஸோ இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ரிங் ஃபிங்கரில் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு டாட்டாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு டேபிங் மோஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து ஏன்னா வந்து நம்ம ஐஸ் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான ஏரியா போட்டு அதை ரப் பண்ணுறது மசாஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப சர்க்குலர் மோஷன்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டேபிங் மோஷனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து கண்ணெல்லாம் உள்ளே போன மாதிரி இருக்கும் டார்க் சர்க்கிள் வந்து. ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நைட் அண்டர் ஐ க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த அண்டர் ஐ க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓட்ஸு. ஸோ ஓட்ஸை வந்து மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிக்கலாக வரும். நம்ம அதை எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பவுட்ரி ஃபார்மில் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம எடுத்து நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து பேஸாக எடுத்துக்கிறோம். அண்ட் அதில் வந்து நம்ம ஓட்டி வச்சிருந்த ஓட்ஸு ப்ளஸ் அதில் வைட்டமின் இ ஆயில் வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நல்ல க்ரீமி ஒயிட் கலர் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ண க்ரீமை வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் இந்த க்ரீம் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதை நீங்கள் நைட் டைமில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்க ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் இதில் ஆட் பண்ணியிருக்க ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கும். அண்ட் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா ப்ராசஸுமே வந்து நீங்கள் 1 மந்த் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் டார்க் சர்க்கிளில் ரிமூவ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து டார்க் சர்க்கிளில் ரிமூவ் பண்ணுறது இல்லாமல் டார்க் சர்க்கிள் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் இந்த அண்டர் ஐ க்ரீமை வந்து நீங்கள் நல்லா டேப்பிங் மோஷனில் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து விட்டுருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட சஜஸ்டட் வீடியோஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட அடுத்த வீடியோஸ் உங்களோட சஜஸ்டட் வீடியோஸ் தான் வரப்போகுது. பாய்.